வணக்கம். வாங்க அஸ்ட்ரோ சேனல் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். இந்த உலகத்தை ஆள்பவன் முருகன் என்று எல்லோரும் சொல்கிறார்களே ஏன் என்ற கேள்விக்கு, உங்களுடைய உடலில் ஓடுகின்ற இரத்தத்தின் அடையாளத்தை தான் முருகர் என்று கூறுகிறோம். கையில் உள்ள வேல் அந்த இரத்தத்திற்கான அறிகுறியை காட்டுகிறது. அணுக்களின் ஒவ்வொரு செயல்பாட்டும் அந்த வேல் கொண்டு அசுரத்தன்மையான மனிதர்களுக்குள் இருக்கும் அசுரத்தன்மையை அழிக்க வந்தவன்தான் முருகன் என்று நம் முன்னோர்கள் நமக்கு பல கதைகளை கூறியிருக்கிறார்கள். அண்டத்தில் நடப்பதையும் பிண்டத்தில் நடப்பதையும் இணைத்து பார்க்கும்போது நம்மளுடைய இரத்த அணுக்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதன் மூலமாக பலனை சொல்லிவிடலாம். ஒரு பெரிய கடன்காரனாக இருக்கிறான், வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா செவ்வாய் கிரகத்தை மாந்தி பார்த்திருக்கும். இல்லை, செவ்வாய் கிரகமானது போய் சதய நட்சத்திரத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவனால் கடைசி காலம் வரையும் கடன்காரனாகவே இருந்து கொண்டிருப்பான். அதே செவ்வாய் குருவின் நட்சத்திரத்திலோ இல்லை புதனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை சுய நட்சத்திரத்திலேயோ இல்லை சக்கரனுடைய நட்சத்திரத்திலோ இல்லை இவர்களுடைய பாதுகாப்பில் இவருடைய சாரத்தில் இவர்கள் நின்று குரு பார்ப்பானாயானால் அவர்கள் வாழ்நாள் ஃபுல்லா கடன் வாங்க மாட்டாங்க. சூரிய நட்சத்திரத்தில் இருந்தால் கூட செவ்வாய்க்கு பகை இல்லை, நட்பு மட்டுமில்லை, அவனுடைய இரத்த அணுக்கள் சிறப்பாக இருக்கிறது என்பது பொருள். இவர்கள் வாழ்வில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க, செவ்வாய் யாரு ஜாதகத்துல இந்த குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் சாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். மற்றபடி அவர்களை கேது சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது கேதுவின் சாரத்தில் செவ்வாய் இருந்தாலோ அதற்கு பாதிப்பு உண்டு. அதை மாந்தி பார்த்தாலோ மாந்தியுடன் இருந்தாலோ அதற்கும் பாதிப்பு உண்டு. அதே போல்தான் இந்த செவ்வாவோடு சனி பகவானும் சேர்ந்திருந்தால் உழைப்பின் அதிபதி சனி பகவானும் செவ்வாவும் கூட்டு சேர்ந்து ஒரு மனித வாழ்க்கையை உயர்த்துகிறார்கள் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அணுகுங்கள், வாருங்கள், சித்தயோகி பேரம்பலவாணனின் கருத்துக்களை காணுங்கள்.